இந்த பாடசாலையின் அதிபர் அவருடைய நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுடைய மேலதிகாரிகளுக்கு முதலாவதாக நான் எனது வலய கல்வி பணிப்பாளருக்கும் வலய கல்வி பணிமனை ஊடாக மேலதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தி இந்த பாடசாலையின் நிர்வாகம் சரியாக நடைபெறுவதற்கான சிறந்த அதிபர் ஒருவரை தெரிவு செய்து இந்த பாடசாலைக்கு நியமிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் 64 பிள்ளைகளுக்கு 8 ஆசிரியர்கள் இங்கே நியமிக்கப்பட்டு இந்த வருடமும் ஆரம்பத்தில் விஞ்ஞான பாடத்துக்கான ஒரு ஆசிரியரும் புதிதாக இங்கே இடமாற்றத்தில் வழங்கப்பட்டு நேர சூசி உட்பட எங்களால் அனுமதி வழங்கப்பட்டு இந்த பாடசாலை ஆரம்பிப்பதற்கான சகல ஆயத்தங்களையும் நாங்கள் செய்திருந்தோம். இருந்த போதும் உங்களால் ஆரம்ப கல்விக்குரிய ஆசிரியர்கள் 2 மகப்பேற்று லீவில் நிற்கின்றார்கள். அந்த மகப்பேற்று லீவுக்காக நாங்கள் எப்பவுமே எந்த பாடசாலைக்குமே நாங்கள் பதிலீடு ஆசிரியர்கள் கொடுப்பதில்லை. போதும் உங்கள் அனைவரது கோரிக்கைக்கு நாங்கவும் மகப்பேற்றில் நிற்கும் ஆசிரியர்களுக்காகவும் நாங்கள் தற்காலிகமாக ஆசிரியர்களை உங்களுக்கு தாரத்துக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். இனியும் வரணும்னு சொன்னா நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த பள்ளிக்கூடத்தை முற்றாக நாங்கள் மூடுவதற்கு தயாராக இருக்கோம். இந்த ஒரு பாடசாலையில இருந்து வலயத்தில் நிவாரணத்துக்கு கீழே நிற்கிற மாதிரி லிவிங் சர்டிபிகேட் நிற்கிறத நீங்க ஒன்றை விளங்கி கொள்ளணும். இங்க என்ன பிரச்சனை கண்டதை நீங்க அதை விளங்கி கொண்டீங்களா? அந்த பாடசாலைக்குள்ள பிரச்சனையை தீர்வு செய்தீங்களா? இதுவரையில இல்ல. வாரீங்க வலயத்துல இருந்து எல்லாரும் பாருங்க. 3 கட்டிடத்தையும் பாக்குறீங்க. நாங்கள் பேரும் கடிதத்தை கொண்டு வரோம். வலயத்துல எப்படி அனுமதி கொடுக்குறோம் என்று சொன்னால், இப்ப நீங்கள் என்று சொன்னால் உங்களோட பிள்ளையை எடுக்கிறதுக்கு நீங்க விதி வந்து கேட்டு நீங்கள் எங்க கொண்டே சேர்க்க போறீங்களோ அந்த பிரின்சிபலும் உங்களை பிள்ளையை எடுக்கிறதுக்கு ஓமென்று சொல்லி அவரும் கடிதம் தந்ததுக்கு பிறகு இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்த காரணம் என்னன்னு சொன்னால் எங்களோட பாடசாலை பின்தங்கி கொண்டு போகுது. அதாவது பாடசாலை தலைமையின் வழிநடத்தக்கூடியான காரணத்தினால் ஒழுங்கான பாடவிதத்தின்படி பாடாசிரியர்கள் பாடசாலையில் இல்லை. 9ஆம் ஆண்டு பிள்ளைக்கு இன்றைக்கு பாடசாலை தொடங்கி 10 நாளாகிவிட்டது. தமிழ் பாடம் எதுவுமே கற்பிக்கப்படவில்லை. எந்த பாடமுமே இங்கு திறன்பட நடப்பதிலே வீட்டில் போன ஆசிரியர்கள் பதிலாசிரியர்கள் இல்லை. பிள்ளைகள் விடிய 7 மணிக்கு பாடசாலைக்கு வந்தால் 1:30 மட்டும் கிரவுண்ட்ஸில் நின்றுட்டு தான் வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பம். கொப்பி எதை எடுத்து பார்த்தாலும் பாடவிதானம் எதுவுமே நடப்படவில்லை. அதனால் எங்களுடைய பாடசாலைக்கு நல்ல ஒரு அதிபரை போட்டு சகல பாடத்தினுடைய ஆசிரியர்களை போட்டு இந்த பாடசாலை 9ஆம் ஆண்டு வரை திறன்பட இயங்கி அதுக்கு மேலே அப்பால நாங்கள் 11, 12 வரை இந்த பாடசாலையை கொண்டு வரணும் என்ற குறிக்கோளில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை இன்றைக்கு இந்த இடத்துல ஏற்படுத்தி